மஞ்சு விருத்தியாகியன. இதுதான் லுங்கு பூ. தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் பூ மாதிரி இது பனை மரத்தில் இருக்கிற பனைப்பூ. இந்த பனைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கூட்டம் வந்துச்சுன்னா 20 பேருக்கு மேலே இருக்கிறாங்க மேடம். மக்கள் வெட்டி கொடுக்க முடியும். நடுவில் இருக்கிறது அந்த லுங்கு பூங்களா? இதுதான் ஒயிட் தான், தேங்காய் பூ மாதிரி. அப்போ அடியில் அது தேங்காய் மாதிரி இருக்காது. ஒரு நேரத்தில் அடுப்பு ஏறி போட்டுருந்தாங்க, எண்ணெய் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கேஸ் ஆனது, அடுப்பு யூஸ் பண்ணுறதுல அள்ளி அப்பால் பண்ணிடுறாங்க. தன்னை தானே வளர்த்துக்கிற மரம் பனை மரம். பனை பழம் கீழே விழுந்து அந்த விதையிலிருந்து செடி வளர்ந்து தானே வளரும், தண்ணீர் இல்லாத இடத்துல கூட. மசாலா போடலாமல்ல? மேலாடு போட்டு பனங்கிழங்கு சொலை ஃபஸ்ட்டு நுங்காயிடும், அப்புறம் வந்து பழமாயிடும். இது மேலே போட்டு ஒரு சொலை மண்ணு போட்டு மூடினா இப்போ மண்ணுக்குள்ள இருக்கிற பனங்கிழங்கு. இதில் எவ்வளோ இருக்குங்க? இந்த பனை மரம் வேர்ல இருந்து இலை வரைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது.